ஹலோ கைஸ். ஸோ இந்த சேனலோட ஒரு பேசிக் இன்ட்ரோ பார்க்கலாம். இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் சொல்கிற பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, நம்ம டு பிகின் வித் சயின்ஸ் பார்ப்போம். சயின்ஸில் 9th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்கன் சிஸ்டம்ஸ் இன் அனிமல்ஸ். ஸோ 9th ஸ்டாண்டர்டில் 20th லெசன். ஓகே, ஸோ இதில் ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்னென்ன பாயிண்ட்ஸு இம்பார்ட்டண்ட்டு எக்ஸாம்ஸ் ஓரியன்டாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செல்ஸ். ஓகே, ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸோட பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட் செல்ஸ். ஓகே, டேஷ் இஸ் த பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் அன் ஆர்கானிசம் அப்படின்னு கேட்பாங்க. செல்லேருந்து எப்படி ஆர்கானிசம் க்ரியேட் ஆகுது அந்த ஆர்டர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் லைனில் ஃபஸ்ட்டு குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் டிஷ்யூ வந்து அப்படியே ஆர்கனாக மாறுது. ஆர்கன் சிஸ்டமும் மாறுது. ஆர்கன் சிஸ்டம் தான் ஒரு என்டையர் ஆர்கனிசமாக மாறுது. ஸோ நம்ம பாடியில் பார்த்தோன்னா நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. என்னென்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம், எக்ஸ்க்ரிட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இன்டெகமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த சிஸ்டம்ஸோட பேசிக் ஃபங்க்ஷன் என்னென்னா நம்ம பாடியை வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். அதாவது என்னென்னா ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா இப்போது என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல் த சிஸ்டம்ஸ் ஒர்க் டுகெதர் இன் கோஆர்டினேஷன் டு மெயின்டைன் த பாடி இன் எ ஹோமோஸ்டாட்டிக் கண்டிஷன் ஆஃப் த ஆர்கானிசம். ஸோ நம்ம பாடியோட மெயின் பர்பஸை சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, என்விரான்மெண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணிடுது. அதுதான் ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அடுத்தது ஸோ ஃபஸ்ட்டு ஆர்கன் சிஸ்டம்ஸ் எதில் தோன்றுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குரூப் ஆஃப் செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துனா டிஷ்யூ ஆகுது. ஸோ அதில் என்னென்ன டிஷ்யூஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. மசில் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ, அது மாதிரி நிறைய டிஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன் ஆகுது. டிஷ்யூஸ் ஆர் ஆர்கனைஸ்டு டு ஃபார்ம் ஆர்கன்ஸ் லைக் ஹார்ட், பெயின் எக்ஸட்ரா. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்றா ஃபார்ம் ஆகி தான் ஆர்கன் சிஸ்டம் மாறுது. ஆர்கன் சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ அதே பாயிண்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்கணுன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்க்ரீட்டிவ் சிஸ்டம் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. பட் நம்ம இந்த 3 சிஸ்டம் மட்டும்தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த பாக்ஸை ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டெகமெண்ட்ரி சிஸ்டம். இன்டெகமெண்ட்ரி சிஸ்டம்னா ஸ்கின் அண்ட் ஸ்கின் ரிலேட்டட் கிளான்ஸ். ஸோ ஸ்கின்னில் இருக்கிற கிளான்ஸ் என்னென்னா செபாஷியஸ் கிளாண்ட் அண்ட் அப்போக்ரைன் கிளான்ஸ், அது மாதிரி சில கிளான்ஸ் இருக்குது. ஸோ அதோட பர்பஸ் என்னென்னா, அதோட ஃபங்க்ஷன் என்னென்னா ப்ரொடெக்ஷன், தென் எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் ஸ்வெட். ஸ்கெலிட்டல் சிஸ்டம் பாருங்கள். ஸ்கெலிட்டல் சிஸ்டமோட ஆர்கன்ஸு நம்மளுக்கு தெரியும். ஸ்கெலிட்டல் சிஸ்டமில் என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குன்ட்டு ஸ்கல், வெர்டிபிள் காலம், ஸ்டெர்னம், லிம்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பர்பஸ் வந்து அதோட ஃபங்க்ஷன் வந்து டு கிவ் ஷேப் டு த பாடிக்கு ஷேப் கொடுக்குறது தான் ஸ்கெலிட்டல் சிஸ்டமோட ஃபங்க்ஷனு. நெக்ஸ்ட்டு மஸ்குலர் சிஸ்டம் பாருங்கள். மஸ்குலர் சிஸ்டம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ். ஓகே, ஸோ அதோட மெயின் பர்பஸு கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் மூமெண்ட். ஸோ கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் வந்து எது பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா ஹார்ட். ஸோ ஹார்ட்டில் இருக்க கார்டியாக் மசில் தான் இந்த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் மூமெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதுதான் மஸ்குலர் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு நர்வஸ் சிஸ்டமில் பிரெயின், ஸ்பைனல் கார்டு, ஸோ அதெல்லாம் கம்போஸ் ஆகிருக்கு. அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது தான் நர்வஸ் சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். அதில் ஹார்ட், பிளட் வெசல்ஸ். மெயினாக அந்த பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் பொறுத்தவரையும் மெயினாக பிளட் அண்ட் பிளட் வெசல்ஸ் தான் கம்போஸ் ஆகும். அதோட ஃபங்க்ஷன் என்னென்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறது, தென் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறது. ஸோ இதெல்லாம் தான் சர்க்குலேட்டரி சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு
ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கம்போசர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட மெயின் ஆர்கன் வந்து லங்ஸ் தான். ஓகே, ஸோ லங்ஸ் தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட மெயின் ஆர்கன். ஸோ நம்மளுக்கு தெரியும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பிரீத்திங் தான் மெயின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டமில் 3 இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் நடக்குது. என்னென்னா டைஜஷன், அப்சர்ப்ஷன் அண்ட் எஜஷன். ஸோ எஜஷன்னா அதான் சாப்பாடு டைஜஷன் ஆகிட்ட பிறகு எக்ஸ்க்ரீட் ஆகிறது தான் எஜஷன் ஒரு மீனிங்கு. அப்சர்ப்ஷன் வந்து நியூட்ரியன்ஸ் எல்லாம் பாடியில் அப்சர்வ் ஆகிற ப்ராசஸ் அப்சர்ப்ஷன். டைஜஷன் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ் எல்லாம் வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம்ஸ் அதெல்லாம் மைக்ரோ மாலிகல்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதுதான் டைஜஷன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமோட மெயின் ஆர்கன் கிட்னிஸ் தான். ஸோ கிட்னிஸ் என்ன எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எலிமினேஷன் ஆஃப் நைட்ரஜனஸ் வேஸ்ட். ஸோ பாடியில் இருக்க வேஸ்ட்லாம் கிட்னிஸ் மூலிமா தான் ஃபில்டர் ஆகி யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகுது. ஸோ எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமோட பர்பஸ் அது. அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் டூ ஆர்கன்ஸ் தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒன்று வந்து டெஸ்டிஸ் இன் மேல் அண்ட் ஓவரி இன் ஃபீமேல். ஸோ செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் இன் மேல் அண்ட் ஃபீமேல் தெரிஞ்சுக்கணும். மேலில் வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் முக்கியமாக என்னென்ன பார்க்கலான்னா க்ரோத் ஆஃப் பியர்ட், மோஸ்டாச் அண்ட் மேஸ்குலின் பாடி. வாய்ஸில் சேஞ்ச் தெரியும். கொஞ்சம் ரஃப்பான வாய்ஸ், மைல்டாக ரஃப்பான வாய்ஸாக வரும். ஃபீமேலுக்கு என்ன செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸை பார்க்க முடியும்னா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பிரேஸ்ட், அது காமனாக இருக்கும். தென் சென்சரி சிஸ்டம். ஸோ சென்சரி சிஸ்டம்னா இது நீங்கள் பார்த்துக்கணும். சென்சரி ஆர்கன்ஸ் மொத்தம் 5 இருக்குது. ஐஸ், நோஸ், இயர்ஸ், டங் அண்ட் ஸ்கின். ஸோ இது எம்சிக்யூவில் கூட கேட்பாங்க. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ சென்சரி ஆர்கன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் 5த்தையும் படிச்சுக்கணும். இதெல்லாம் தான் சென்சரி ஆர்கன்ஸ். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு என்னென்னு தெரியும். அது மூணோட பேசிக் ஃபங்க்ஷன் சைட், ஸ்மெல், ஹியரிங், டேஸ்ட் அண்ட் டச். ஸோ இது ஈஸி தான். எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டம் பொறுத்தவரையும் இதெல்லாம் தான் மெயின் ஆர்கன்ஸ். பிச்சுட்டரி, தைராய்டு, பேராதைராய்டு, அட்ரனல், பேங்க்ரியாஸ், பைனியல், தைமஸ், ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா பேங்க்ரியாஸ் வந்து டியூரல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அது வந்து இட் ஃபங்க்ஷன்ஸ் போத் அஸ் அ எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட். ஸோ 2 ஃபங்க்ஷனும் பண்ணுறதுனால அது பேங்க்ரியாஸை டியூரல் கிளாண்டுன்னு சொல்கிறாங்க. தென் ஒவ்வொரு கிளாண்டோட லொக்கேஷனும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிச்சுட்டரி வந்து பிரெயினில் இருக்கும். பிச்சுட்டரி அண்ட் பைனியல் வந்து பிரெயினில் இருக்கும், பிரெயின் பக்கத்தில் இருக்கும், ஸ்கல்லில் இருக்கும். நெக்ஸ்ட்டு தைராய்டு, பேராதைராய்டு இந்த கிளாண்ட்ஸ் வந்து நெக் ரீஜனில் இருக்கும். அட்ரினல் கிளாண்ட் வந்து கிட்னி லொக்கேட் ரீஜனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பேங்க்ரியாஸ் வந்து ஸ்டொமக்கு பக்கத்தில் இருக்கும், அட்ஜசென்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தைமஸ் வந்து ஹார்ட் லொக்கேட் ஆகிற ரீஜன் பக்கத்தில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் லொக்கேஷன்ஸு, அது தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு சிஸ்டமோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இன்ஜெஷன், டைஜஷன், அப்சர்ப்ஷன், அசிமுலேஷன் அண்ட் எஜஷன். ஸோ இதில் இன்ஜெஷன் வந்து ஆக்சுவலாக ஃபுட் இன்டேக் தான் இன்ஜெஷன். அப்புறம் டைஜஷன் ஃபுட்டை வந்து வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம்ஸ் அண்ட் சலைவா அண்ட் ஆல் தட் டைஜஷன் நடக்கும். அப்சர்ப்ஷன் நியூட்ரியன்ஸ்லாம் அப்சர்வ் ஆகி வித் ஹெல்ப் ஆஃப் பிளட் பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் போகும். தென் அசிமுலேஷன் நடக்கும். எஜஷன் வந்து எக்ஸ்க்ரீஷன். ஓகே, எஜஷன் இஸ் நத்திங் பட் எக்ஸ்க்ரீஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராம் பார்த்துங்க. ஒரு பேசிக்காக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த கிளாண்ட், எந்தெந்த பார்ட்ஸு எங்கெங்கே லொக்கேட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் முக்கியமானது என்னென்னா இந்த அலிமெண்ட்ரி கேனல். ஓகேவா? ஸோ இதை வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இதோட பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு அலிமெண்ட்ரி கேனல் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுது, எதில் முடியுது. இட் ஸ்டார்ட் வித் மவுத் அண்ட் எண்டிங் வித் ஆனஸ். ஸோ ஓகே, டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற கிளாண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அது என்னென்ன கிளாண்ட்ஸில் இன்வால்வ் ஆகுதுன்னா சலைவரி கிளாண்ட்ஸ், கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ், பேங்க்ரியாஸ், லிவர், அது இன்டெஸ்டினல் கிளாண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற கிளாண்ட்ஸு. ஸோ இதை பார்த்துக்கணும். ஓகே, இப்போ அலிமெண்ட்ரி கேனல் பற்றி பார்க்கலாம். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் மவுத்.
மவுத்லேருந்து ஆனஸ் வரையும் என்னென்னலாம் பாத்வே கடந்து வருதுன்னு பார்த்துக்கலாம். மவுத், பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் ஆனஸ். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் 3 பார்ட் இருக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைனில் 3 பார்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹியூமன் பீயிங்ஸுக்கு இருக்க டீத் வந்து டிஃபியோடன்ட். ஸோ அது பார்த்துக்கணும். அண்ட் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எல்லாருக்கும் சின்ன இன்ஃபேண்ட்டாக இருக்கும்போது இன்ஃபேண்ட்லேருந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் வரையும் 20 டீத் தான் இருக்கும். அதுதான் அது டெம்பரரி மில்க் டீத்துன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டெம்பரரி ஆர் மில்க் டீத்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து 20 டீத் தான் இருக்கும். ஸோ நம்ம பர்மனெண்ட்டாக ஒரு அடல்ட்டாக ஒரு 18+ ஆகிட்ட பிறகு நம்மளுக்கு டோட்டலாக 32 டீத் இருக்கும். ஸோ அதுதான் பர்மனெண்ட் டீத். ஸோ பிகினிங்கில் எவ்வளோ டீத் இருக்கும், அதுக்கப்புறம் அடல்ட் ஆகிட்ட பிறகு லைஃப் டைம் ஃபுல்லாக பர்மனெண்ட்டாக எவ்வளோ டீத் இருக்கும் அப்படிதோ கேட்கலாம். ஸோ டெம்பரரி 20, பர்மனெண்ட்டாக 32, அது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த நம்ம பர்மனெண்ட்டாக டீத்தை டெவலப் ஆகிட்ட பிறகு அதை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, ஸோ அது முக்கியம். அது இந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ பாக்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட்டு ரொம்ப முக்கியம். எந்த சாப்டராக இருந்தாலும் சரி, பாக்ஸில் இருக்கிறத கண்டிப்பாக படிச்சிடணும். இதில் இருக்க 4 கேட்டகரி இருக்குது. 4 கேட்டகரிஸ் ஆஃப் டீத்: இன்சிசாஸ், கேனின்ஸ், ப்ரீமோலாஸ், மோலாஸ். ஸோ அது என்னென்ன டீத் இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, ஸோ இதை நீங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஓகே, ஸோ இது பார்த்துங்க. அடுத்து டென்டல் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மில்க் டீத்துக்கு என்ன ஃபார்முலா, பர்மனெண்ட் டீத்துக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்துங்க. மில்க் டீத் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 20, பர்மனெண்ட் டீத் 32. ஸோ அது எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, 212/212. பர்மனெண்ட் டீத் தான் 212, பக்கத்தில் 3. ஸோ ரெண்டுத்துக்கும் அது 3 தான் டிஃப்ரென்ஸு. ஸோ 3 ஆட் பண்ணால் பர்மனெண்ட் டீத். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு salivary glands பற்றி பார்க்கலாம். salivary glands மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் salivary glands இருக்குது: parotid, sublingual அண்ட் submaxillary. ஸோ submaxillary-க்கு இன்னொரு பேர் தான் submandibular. parotid glands பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் லார்ஜஸ்ட் salivary gland. ஸோ லார்ஜஸ்ட் salivary gland parotid gland. ஓகே, அது போதும். இந்த ஸ்மாலஸ்ட் எதுனா sublingual. ஸோ salivary glands பொறுத்தவரையும் இது போதும். நெக்ஸ்ட்டு ஓகே, பர் டே எவ்வளோ சலைவா சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1.5 liters. ஸோ சலைவோட மெயின் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா டைஜஷன் ஆஃப் ஸ்டார்ச். ஓகே, ஸோ டைஜஷன் ஆஃப் ஸ்டார்ச் பை த ஆக்ஷன் ஆஃப் என்சைம் டயாலின். ஸ்டார்ச் வந்து ஒரு பாலிசாக்கரைட். ஸோ சலைவா வந்து அந்த பாலிசாக்கரைடான ஸ்டார்ச்சை வந்து டைசாக்கரைடாக கன்வெர்ட் பண்ணும். அது எப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் டயாலின்ட்டு ஒரு என்சைமோட ஹெல்ப்போட அந்த பாலிசாக்கரைட் வந்து டைசாக்கரைடாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த டயாலினுக்கு இன்னொரு நேம் தான் அமிலேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பாலிசாக்கரைடை வந்து 3 கேட்டகரி இருக்குது. ஓகேவா? ஸோ பாலிசாக்கரைடுக்கு 3 எக்ஸாம்பிள் சொல்லலாம்: ஸ்டார்ச், கிளைக்கோஜன் அண்ட் செல்லுலோஸ். ஸோ இதெல்லாம் பாலிசாக்கரைடுக்குள்ள அடங்கும். டைசாக்கரைட் வந்து மால்டோஸ், லாக்டோஸ் அண்ட் சுக்ரோஸ். ஸோ இதெல்லாம் டைசாக்கரைடுக்குள்ளே வரும். ஓகேவா? ஸோ அது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். தென் சலைவாவில் இருக்க முக்கியமான ஆன்டிபாக்டீரியல் என்சைம் என்னென்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ அது வந்து லைசோசைம். ஓகே, லைசோசோமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைசோசோம்னா அது சூசரல் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து லைசோசோம், SOME, சோமுன்னு வரும். லைசோசைம்னு வந்துச்சுன்னா அது வந்து சலைவாவில் இருக்க ஒரு என்சைம். என்ன என்சைம் பார்த்துக்கணும், ஆன்டிபாக்டீரியல் என்சைம். ஓகேவா? ஸோ ஆன்டிபாக்டீரியலாக, ஆன்டிவைரலாக, ஆன்டிஃபங்கலான்னு கேட்கலாம். ஸோ ஆன்டிபாக்டீரியல் என்சைம் லைசோசைம் ப்ரெசன்ட் இன் சலைவா. ஓகே, நெக்ஸ்ட்டு டங்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எடுத்துக்கிற ஃபுட் வந்து ஆக்சுவலாக நம்ம அச்சீவ் பண்ணி சாப்பிடும்போது அது ஃபுட்டை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரவுண்டு ஷேப்பில் மாறிடும் நம்ம வாய்க்குள்ளேயே. ஸோ அதுக்கு வந்து அதுக்கு நேம் போலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இது பாருங்கள், இது இம்பார்ட்டண்ட்டு. எபிக்ளாட்டிஸ் வந்து சாப்பாடு வந்து வின் பைப்புக்குள்ளே என்ட்ராகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறது எபிக்ளாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது முக்கியமானது. எபிக்ளாட்டிஸ் ப்ரிவென்ட்ஸ் என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன்டு ட்ரெக்கியா. ஓகேவா? ட்ரெக்கியா தான் வின் பைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ஃபேரிங்ஸ்.
ஸோ ஃபேரிங்ஸ் வந்து இதுதான் பாத்வே ஆஃப் ஃபுட். ஸோ ஃபேரிங்ஸ் வந்து ஈசோஃபேகஸ்க்கு போகிறதுக்கான வழி, அதுதான் ஃபேரிங்ஸு. ஓகேவா? ஈசோஃபேகஸ் வந்து 22 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபுட்டை வந்து ஃபேரிங்ஸ்லேருந்து ஸ்டொமக்குக்கு எடுத்து போகிறது ஈசோஃபேகஸ் தான். பை விச் மூமெண்ட், இந்த மூமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பெரிஸ்டால்சிஸ்னால் வேவ் லைக் மூமெண்ட். ஓகேவா? ஒரு வைப்ரேஷன் மாதிரி அப்படியே ஸ்டொமக் எடுத்துகிட்டு போவோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஓகே ஸ்டொமக் ஜே ஷேப்டு மஸ்குலர் ஆர்கன். ஸோ என்ன ஷேப்னு கேட்கலாம், ஜே ஷேப்டு. ஓகே ஸ்டொமக்கில் கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரேட் ஆகும். ஸோ அதில் மெயின் காம்போனண்ட் என்னென்னா HCl தான். ஓகேவா? ஸோ HCl டைஜஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ HCl தான் டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த HCl வந்து ஆக்சுவலாக அது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். ஓகேவா? ஸோ அது வந்து ஸ்டொமக்கோட லேயரை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மியூக்கஸ் வந்து அந்த ஸ்டொமக்கோட லேயரை கவர் பண்ணியிருக்கனால ஸ்டொமக்கோட டேமேஜை ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ அது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஹைலைட் பண்ணதை மட்டும் நீங்கள் நல்லா அப்படியே பார்த்துங்க. ஸோ அதுலேருந்து தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். போடும்போது அது வந்து ஒரு ரவுண்ட் ஃபார்ம் ஆஃப் ஷேப்புக்கு வந்துடும். ஸோ அதுதான் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜாக ஒரு கூழ் மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு பேர் வந்து கைம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதான் டைஜஸ்டட் ஃபார்ம் ஆஃப் ஃபுட் வந்து கைம். ஸோ அதுதான் ஸ்டொமக்குக்கு போகும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கைம் மூவ்ஸ் டு த இன்டெஸ்டைன் ஸ்லோலி த்ரூ பைலோரஸ். ஸோ பைலோரஸ் வழியாக ஸ்டொமக் போகும். தென் இந்த மோர் டு நோ, இதெல்லாம் இந்த மோர் டு நோலாம் கம்பல்சரி படிக்கணும். இதில் தான் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ரெனின் வந்து ஒரு என்சைம் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ ரெனின் வந்து இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் கைமோசின்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு, அதோட பர்பஸ் என்னென்னா மில்க் டைஜஷனுக்கு ஹெல்ப் ஆகக்கூடியது தான் இந்த ரெனின் என்சைம். ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது. ஏன் சொல்கிறேன்னா ஆக்சுவலாக இன்னொரு ரெனின் இருக்குது. ஸோ அந்த ரெனின் வந்து கிட்னியில் வரும். அது வந்து RENIN, அதில் ஒரு எண் தான் வரும், RENIN. அது வந்து கிட்னியில் இருக்கிற ஒரு வகையான ஹார்மோன். ஓகேவா? ஸோ கிட்னியில் சர்க்கியூட் ஆகிற ஒரு வகையான ஹார்மோன் அது. ஸோ RENNIN அப்படின்னா இது வந்து மில்க் ப்ரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம். இதுதான் இந்த ரெனின். ஓகேங்களா? ஸோ மில்கில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து கேசின். ஸோ அது தெரிஞ்சுக்கணும். அலிமெண்ட்ரி கெனலே லாங்கஸ்ட் பார்ட் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் தான். ஓகேவா? ஸோ நேமை பார்த்து மிஸ்ஜேஜ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் 5 to 7 மீட்டர் லாங். ஸோ அது அந்த டேட்டா பார்த்துக்கணும். ஸோ அதில் 3 பார்ட் இருக்குது, டியோடனம், ஜெஜனம் அண்ட் ஐலியம். ஸோ அதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டியோடனம் வந்து சி ஷேப்டு. ஓகேவா? ஸோ சி ஷேப்டு ஆர்கன், அது மட்டும் தெரிஞ்சுக்கிற போதும். டியோடனம் சி ஷேப்டு, ஸ்டொமக் வந்து ஜே ஷேப்டு. ஸோ ஷேப்ஸ் பார்த்துக்கணும். அப்புறம் ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்க இந்த 3 பார்ட்ஸில் எது பெருசு எது சின்னதுன்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஐலியம் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஜெஜினம் தான் இதில் ஷார்ட் ரீஜியன். ஓகேங்களா? ஜெஜினம் இஸ் அ ஷார்ட் ரீஜியன் அண்ட் ஐலியம் இஸ் அ லாங்கஸ்ட் பார்ட். ஓகேவா? ஷார்ட் வந்து ஜெஜினம், லாங்கஸ்ட் ஐலியம். ஸோ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து இன்டெஸ்டினல் ஜூஸ் செக்ரேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இன்டெஸ்டினல் ஜூஸ் இஸ் செக்ரேட்டட் பை டேஷ் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ இன்டெஸ்டினல் ஜூஸில் என்னென்னு பார்க்கலாம். சூக்ரேஸ், மால்டேஸ், லாக்டேஸ் அண்ட் லிப்பேஸ். ஸோ இதெல்லாம் ஏஸ்ன்னு முடிஞ்சாலே அது என்சைம்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த என்சைம்ஸ் தான் இன்டெஸ்டினல் ஜூஸோட காம்போசிஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, ஸ்மால் இன்டெஸ்டைனில் மெயினாக மைக்ரோவில்லை அப்படின்ட்டு ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அது என்னென்னா அதுதான் மெயினாக அப்சர்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. வில்லை அது 1 millimeter இன் லென்த் இருக்கும். அது அப்சர்ப்ஷன் ஆஃப் ஃபுட் டேக்ஸ் பிளேஸ். ஃபுட் அப்சர்ப்ஷன் எங்கே டேக் பிளேஸ் ஆகுதுன்னா மைக்ரோவில்லை அது. ஸோ இந்த மைக்ரோவில்லை எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ மைக்ரோவில்லை வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்குது. அபவுட் 4 million இன் நம்பர். 4 million மைக்ரோவில்லைஸ் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்குது ஃபார் அப்சர்ப்ஷன். ஓகேங்களா? ஹூ இஸ் அ ஃபாதர் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஃபிசியாலஜி? வில்லியம் பௌமண்ட். இயர் படி தேவையில்லை, நீங்கள் கண்டென்ட் மட்டும் மெயினாக படித்தா போதும். ஃபாதர் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஃபிசியாலஜி வந்து வில்லியம் பீமண்ட்.